மாட்டு பொங்கல் கொண்டாடலான்னு சொல்லிட்டு சரி மாடு ஆடெல்லாம் கழுவு போலான்னு சொல்லிட்டு நானும் எங்க அப்பாவும் கிளம்புறதுக்கு அரை மணி ஆடு மாடெல்லாம் பிடிச்சிட்டு சரி வாங்க போய் ஆடு மாடு கழுவலாம். நாங்களும் ஆடெல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டோம் கழுவுறதுக்கு. இன்னும் வீட்டில் நிறைய ஆடு இருக்குது, அதெல்லாம் விட்டு போட்டு இதை மட்டும் ஃபர்ஸ்ட் பிடிச்சிட்டு வந்து கழுவிலான்னு சொல்லிட்டு இந்த 3 மட்டும் முடிச்சுட்டு வந்துட்டோம். நாங்கள் இவனை தான் கூட்டிட்டு போக போறோம் குளிக்கிறதுக்கு. பாருங்க பிடிக்கவே முடியல, முற்றக்க வந்துட்டுக்கிற. டேய் டேய் பயப்படாத பயப்படாதா விட்டாத. டேய் டேய் கூட அவுக்கிறதே பெரிய டாஸ்கா இருக்க மாட்டேங்குது. இவனையெல்லாம் அவுக்க முடியாதுப்பா, நீயே வந்து அவுருப்பா வாப்பா. ஃபைனலா நான் எங்க அப்பாவை எப்படி அவனை பிடிச்சிட்டு வந்துட்டோம். அடங்கப்பா நீங்க பெரிய டாஸ்கா இருக்க போகுதுங்க. பாருங்க என்னென்ன குடிக்கிறேன். தண்ணியை கண்டா பயம், எனக்கு பயம். அங்க என்ன எட்டி அடிக்கிற கொந்தான். இப்போ வாடா. நாங்களும் ஃபைனலாக மாடு ஆடெல்லாம் கழுவிட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு. பொங்கல் பொங்க போகுது, எந்த சைடு பொங்குதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பொங்கு பொங்கல் இன்னும் லேட் ஆக மாட்டேன், காற்று வேற அடிக்குது பயங்கரமா. படக்கம் வாங்கிச்சிரு அனுசு. பொங்கலே பொங்கல். இப்படி வடக்கதான் வரும். நாங்களும் ஃபைனலாக பொங்கலெல்லாம் வச்சுட்டு அப்புறம் பூஜையும் பண்ணுறதுக்கு ஆரம்பிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாட்டுக்கெல்லாம் பொங்கல் கொடுக்கறதுக்கு ஆரம்பிடுவோம். ஃபஸ்ட்டு மாட்டுக்கெல்லாம் தீவாத்தனை வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் கொடுக்கலான்னு சொல்லிட்டாரு. சரிப்பான்னு சொல்லிட்டு நானும் சொல்லிட்டேன். என்ன சுட்டா சூடத்தையே சாப்பிட்ருவோம் போல இருக்குது. அவ்வளோதான் கைஸ், ஃபைனலாக நாங்களும் மாட்டு பொங்கல் எல்லாமே செலிப்ரேஷன் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். இனி இதுக்கப்புறம் நாங்களும் போயிட்டு பொங்கல்லாம் சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். சரி, இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணிடுங்க. எல்லாத்துக்குமே மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய். ஹாப்பி பொங்கல்.